இந்த வேல்பாரி கதையை படமாக எடுக்கக்கூடாது, எடுத்தால் நாங்கள் சும்மா விட மாட்டோம்னு ஒருத்தர் எச்சரிக்கை. ஏன்னா அது தமிழ் மூவேந்தர்களை இழிவுபடுத்துறதா அவருக்கு வரலாற்று உண்மை. அது என்ன இழிவுபடுத்துறது வந்திருக்கு? 15 லட்சம் ஆண்டுகள் முன்னர் அல்லது 20 லட்சம் ஆண்டுகள் முன்னர் இங்கு தமிழர்கள் வாழ்ந்தார்கள் சில அறிஞர்கள் பேசிட்டு இருக்காங்க. அவங்க தமிழர்களோ தெலுங்கர்களோ ஆங்கிலேயர்களோ அல்ல. இன்னும் சொல்ல போனால் மொழி அறிந்த ஒரு மனிதர்களே அல்ல. அது ஒரு விலங்கினத்தினுடைய இறுதி வடிவம். ஆரியர் படையெடுப்பு அல்லது வருகை என்ற ஒன்றே நிகழவில்லை என்பது அம்பேத்கருடைய முடிவு. ஆனால் பிற்காலத்தில் வந்திருக்கிற சான்றுகளின்படி அம்பேத்கருடைய அந்த கருதுகோள் பிழையானது. குரங்கு மனித குரங்காகி மனித குரங்கு மனிதனாவது என்பது இவன் குரங்கு அடுத்தது மனித குரங்கு அடுத்தது மனிதன் அப்படி இல்லை. அதுக்குள்ள பல படிநிலைகள் இருக்கு, பல படி வளர்ச்சிகள் இருக்கு. 4 வர்ணங்கள்ல ஒரு வர்ணமாக இருக்கக்கூடிய பிராமணர்கள் ஆரிய பார்ப்பனர்கள். அவர்கள் கற்பித்த வேதங்கள், கட்டுக்கதைகள், புருஷ சூக்தங்கள், மனுஸ்மிருதி போன்றவற்றின் அடிப்படையில் சாதி சரியா சொன்னா தோற்றுவிக்கப்படவில்லை. சாதி நியாயப்படுத்தப்பட்டது, சாதி முறைப்படுத்தப்பட்டது, சாதிக்கான சட்டங்கள் வரையப்பட்டன, சாதிக்கான கட்டளை நெறிகள் பிறப்பிக்கப்பட்டன. ஜன் அதி இதான் ஜாதி ஆணிச்சுன்னு சொல்றாங்க. ஏன்னா ஜாதி தமிழ் சொல்லல, அது பிறப்பின் அடிப்படையில் ஒன்றாயிருப்பது ஜன்னதி, இதுதான் ஜாதி ஆணிச்சுங்கிறாங்க. இலக்கியத்தில் எப்படி சங்கம் மருவியதோ அதே போல சமூக அமைப்பில் திணை மருவியது. ரெண்டும் துல்லியமாக ஒன்றுக்கு ஒன்று நேராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, முன்ன பின்ன இருக்கும். ஏன்னா இந்த மாற்றம் என்பது ஏதோ ஒரு ஊரில் நடக்கிற மாற்றம் அல்ல, ஒரு பெரிய சமூகத்தில் நடைபெறுகிற மாற்றம், ஒரு தேசம் முழுவதிலும் நடைபெறுகிற மாற்றம். அதனால் இது முன்ன பின்ன இருக்கும். அப்போ இந்த மாற்றம் இருக்கே திணை மருவிய காலம், அதுதான் சாதியை தமிழ் சமூகம் நெருங்கி வந்ததற்கான சான்று. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இனி அரசியல் வகுப்பு தொடரில் 229வது நிகழ்வு. இப்போ நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த தலைப்பு சாதியின் தோற்றம் பற்றியது. பல கோணங்களில் இதை நாம் ஆய்வு செய்திருக்கிறோம். மாந்தரியல் கோணத்தில் லூயி மார்கன், ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் ஆகியோரது ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் இந்த சிக்கலை நாம் அணுகினோம். அப்படி அமெரிக்காவிலும் ஐரோப்பா கண்டத்தினுடைய சில தேசங்கள், ஜெர்மனி, அயர்லாந்து, ரோமாபுரி, கிரேக்கம், இந்த நாடுகளில் எப்படி குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவை தோன்றின என்பதை ஆய்வு செய்து அந்த முடிவுகளை உதவியாக வைத்துக்கொண்டு இந்திய சமூகத்தில் இது எப்படி நடக்கிறது என்பதை பற்றி நாம் பார்க்க புறப்பட்டோம். அப்படி புறப்பட்டு நம்ம ஹரப்பா நாகரிகம், அதனுடைய தொடக்கம், அழிவு, அதை பற்றி நம்ம பார்த்தோம். அதை ஒட்டி ஆரியர்கள் வருகை இல்லைங்கிற கேள்வி குறித்து ஆராய்ந்தோம். அதில் நம்ம முக்கியமாக எடுத்த ஒரு முடிவு, இந்த வகுப்பில் நாம் அடைந்த முடிவு, இந்த வகுப்புக்காக படித்த போது நாம் அடைந்த முடிவு என்னன்னா, பழைய சான்றுகளின் படி சில கருதுகோள்களை உருவாக்கி, அப்படித்தான் நம்முடைய ஆசான்கள் இந்த ஆரியர் வருகை பற்றி புரிந்து கொண்டிருந்தார்கள். ஆரியர் படையெடுப்பு அல்லது வருகை என்ற ஒன்றே நிகழவில்லை என்பது அம்பேத்கருடைய முடிவு. ஆனால் பிற்காலத்தில் வந்திருக்கிற சான்றுகளின்படி அம்பேத்கருடைய அந்த கருதுகோள் பிழையானது. ஏன் அந்த பிழை நேரிட்டது என்றால், அவர் காலத்திய ஆய்வு முறைகள் அதுக்கான சான்றுகளை தரவில்லை. நம்ம பலமுறை சொன்னதுதான், மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வோம். வரலாற்று சான்றுகள் ஏடறிந்த வரலாற்றுக்கு எழுதப்பட்ட இலக்கியம் சான்றாக இருக்கிறது. ஏடறியாத வரலாற்றுக்கு, தொன்மை கால வரலாற்றுக்கு சான்றாக
அகழ்வாராய்ச்சிகள் மண்ணுக்குள் புதைந்திருக்கிற தொல் எச்சங்கள் சான்றுகளா வருது. இப்ப இலக்கிய சான்றுகள், அகழ்வாராய்ச்சி சான்றுகள் இவற்றை கொண்டு வரலாறு, ஏடறியாத வரலாறு, வரலாற்றுக்கு முற்பட்ட வரலாறு, ப்ரீ ஹிஸ்டரி பயிலப்பட்டது. இப்போ உதாரணமாக நம்ம காலத்தில் நம்ம பார்த்தது கீழடி அகழ்வாராய்ச்சி என்பது சங்க இலக்கியத்தில் காட்டக்கூடிய அந்த தமிழ் சமுதாயத்தை மெய்ப்பிக்கக்கூடியதாக வந்தது. இன்னும் நமக்கு ஆதிச்சநல்லூர், சிவகலை இவற்றில் நடந்த அகழ்வாராய்ச்சிகள் வரலாற்று சான்றுகளை கொடுத்திருக்கு. இன்னும் அரப்பா நாகரிகம் என்று சொல்லப்படுகிற அந்த மொஹஞ்சதாரோ அரப்பா நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம் அகழ்வாராய்ச்சியில் தான் முழுமையாக கண்டறியப்பட்டது. இப்ப மிக கடைசியாக வந்திருக்கிற ஒரு ஆய்வு முறை தான் மரபணுவியல் ஆய்வு முறை. இந்த மரபணுவியல் ஆய்வு முறையின் மூலமாக நீங்கள் தொல்லெச்சங்களாக கிடைக்கக்கூடிய பொருட்களையும் மனித உறுப்பு எச்சங்களையும், எலும்புகள், கல்லா மாறிய எலும்புகள் இவற்றையும் நீங்கள் கார்பன் டேட்டிங் மூலமாக, அதாவது கரிமத்தை கொண்டு வயதை கணக்கிடுவது, அதன் மூலமாக செல்லும் போது அது கிட்டத்தட்ட துல்லியமாக இது எந்த காலத்துக்குரியது என்பதை காட்டுகிறது. அது மட்டுமல்ல, டிஎன்ஏ பரிசோதனை செய்வதன் மூலமாக சில குறிப்பிட்ட அமிலங்களை கண்டறிந்து அதை எடுத்து பரிசோதனை செய்வதன் மூலமாக அந்த எலும்பு ஆணுக்குரியதா பெண்ணுக்குரியதா, எவ்வளவு வயது என்பதையெல்லாம் கண்டறிய முடிகிறது. அப்ப பல பகுதிகளில், உலகின் பல பகுதிகளில், குறிப்பாக மனிதர்கள் நடமாடிய பகுதிகளில் இது போன்ற எச்சங்களை கண்டறிந்து அவற்றை கரிம வயது குறித்தல் அல்லது டிஎன்ஏ பரிசோதனை செய்வதன் மூலம் ஒரே விதமான டிஎன்ஏக்கள் கண்டறியப்படுவதை வைத்து மனித நடமாட்டத்தினுடைய பாதையை கண்டறிய முடியும். அல்லது ஒரே வட்டாரத்தில் ஒரே விதமான டிஎன்ஏ நிறைய கண்டறியப்படுவதன் மூலம் ஒரு பகுதியில் நிறைய பேர் இப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள் என்பதையெல்லாம் கண்டறிய முடியும். அப்படி நிறைய கண்டறியப்பட்டிருக்கு. உதாரணமாக ஐரோப்பாவில், ஆப்பிரிக்காவில் தோன்றிய மனித குரங்குகளிலிருந்து மனிதனாக மாறிய அந்த ஹோமோசேப்பியன்ஸ் எனப்படுகிற மனிதனுடைய ஆரம்ப வடிவம், குரங்கு மனித குரங்காகி மனித குரங்கு மனிதனாவது என்பது, இவன் குரங்கு அடுத்தது மனித குரங்கு அடுத்தது மனித, அப்படி இல்லை. அதுக்குள்ள பல படிநிலைகள் இருக்கு, பல படி வளர்ச்சிகள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஹோமோசேப்பியன்ஸுக்கு முன்னதாக ஹோமோ எரக்டஸ் என்று ஒரு வடிவம் இருந்துச்சு. அப்பதான் முதல்ல குனிந்து நடப்பதிலிருந்து நிமிர்ந்து நடக்கிற நிலைக்கு அந்த மனித குரங்கு வருது. ஹோமோசேப்பியன்ஸ் என்பது மனிதனுக்குரிய முழு இயற்கை வடிவத்தை பெற்றிடுது. இந்த ஹோமோ எரக்டஸ் என்று சொல்லப்படுகிற இந்த மனித குரங்கினுடைய ஆதி வடிவம் இது 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பல பகுதிகளில் சென்றிருக்கு. இப்போ அண்மையில் ஒரு சர்ச்சை ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா, நம்ம சென்னையை ஒட்டி பல்லாவரத்தில் 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு, இன்னும் சில பேர் 20 லட்சம் ஆண்டுகள் சொல்றாங்க, மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கான சான்றுகள் கிடைத்திருக்கு. அதை வைத்துக்கொண்டு அதனுடைய வயதை கணக்கிடுவதன் மூலம் இங்கே நம்ம மக்கள் இவ்வளவு இருந்தார்கள் என்று அவங்க கண்டறிறாங்க. ஆனால் அது அந்த செய்தியில் ஒரு தவறு இருக்கு. என்னன்னா, 15 லட்சம் ஆண்டுகள் முன்னர் அல்லது 20 லட்சம் ஆண்டுகள் முன்னர் இங்கு தமிழர்கள் வாழ்ந்தார்கள் சில அறிஞர்கள் பேசிட்டு இருக்காங்க. அவங்க தமிழர்களோ தெலுங்கர்களோ ஆங்கிலேயர்களோ அல்ல. இன்னும் சொல்ல போனால் மொழி அறிந்த ஒரு மனிதர்களே அல்ல. அது ஒரு விலங்கினத்தினுடைய இறுதி வடிவம்.
அரை விலங்கு அரை மனிதன் வேணா அது சொல்லலாம். சமூக வாழ்க்கை என்று ஒன்று இல்லை. எனவே அவங்களுக்குள்ள மொழியும் இல்லை. அவங்கள தமிழர்கள் என்றோ வேறு மொழிக்காரர்கள் என்றோ வரையறுக்க முடியாது. 15,000 ஆண்டுகள் எப்படி பார்த்தாலும் அவ்வளவுதான் ஒரு தமிழர்களா அல்லது ஒரு மொழியின சமூகமாக அவர்கள் உருவாகிற காலம் என்பது அதுதான். அதுக்கு பிறகு அந்த மொழி வளர்ச்சி இப்ப நம்ம பார்க்கிறோம். தொல்காப்பியத்தில் வர்றது வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று சொல்வது 2000 ஆண்டு தான், அல்ல 2500 2700 சில பேர் சொல்றாங்க. சரி, அதிகமான 3000 இருக்கட்டும். நம்ம தொன்மையான மொழிகள் என்று எடுத்து பார்த்தால் இன்னைக்கு உயிரோடு உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிகள் சீன மொழியும் தமிழும் தான். சீன மொழி ஒரு 4000 ஆண்டுகள் பழமையுடைய, தமிழ் கிட்டத்தட்ட அவ்வளவுதான். அது கொஞ்சம் மேல இருக்கலாம், கொஞ்சம் குறைவா இருக்கலாம். தமிழுக்கும் சீன மொழிக்கும் நிகரான தொன்மையுடைய மொழிகள் என்று பார்த்தால் சுமேரிய மொழி, அது இன்னைக்கு அழிந்து போய்விட்டது. எகிப்திய மொழி அழிந்து போய்விட்டது. கிரேக்க மொழி அழிந்து போய்விட்டது. இன்னைக்கு அந்த இடங்களில் எல்லாம் வேறு மொழிகள் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கு. எகிப்திய மொழி இருந்த இடத்துல அரேபிய மொழி இருக்கு. இன்னொரு தொன்மையான மொழி பாரசீக மொழி. நாம் அடிக்கடி செய்திகளில் பார்க்கிற ஈரான், அவங்களுடைய மொழி பாரசீக மொழி. அதனால இந்த குழப்பம் வேண்டியதில்லை. 15 லட்சம் ஆண்டுகள் முன்னால, 20 லட்சம் ஆண்டுகள் முன்னால, இன்னும் 10 லட்சம் ஆண்டுகள் முன்னால தமிழ்நாட்டில் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்பதெல்லாம் கதை புனைவது. அதனால அதெல்லாம் நிராகரிச்சிடலாம். ஆனால் இந்த ஆப்பிரிக்க மனிதனுக்கும் இவனுக்கும் இடையில் அவங்கள ஒரு ஒற்றுமை இருக்கிறது அந்த டிஎன்ஏல மற்றதுலன்னு சொன்னா அதுக்கு காரணங்கள் அங்கிருந்து பெயர்ந்து வந்தவர்கள் பல இடங்கள் வழியா வந்திருக்கிறாங்க. அதனால அந்த பாதையை கண்டுபிடிக்கிறாங்க. மத்திய ஆசியா வழியாக வந்தவர்கள் யாரு, கிழக்கிந்தியா வழியாக வந்தவர்கள் யாரு என்பதெல்லாம் இந்த டிஎன்ஏ ஆய்வின் மூலம் கண்டறியப்படுது. இது நம்ம தொடக்கத்திலேயே ஒரு கட்டத்தில் படிச்சிருக்கோம். அதுல ஒரு செய்தி தான் முக்கியமானது. என்னன்னா, ஆரியர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்வோர், ஆரியர்னு நீங்களோ நானோ பெயரிடல, ஆரியர்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டவர்கள். ஏன் ஆரியர்கள்னு சொல்லிக்கிட்டாங்கன்னா, ஆரியர் என்றால் உயர்ந்தவர் என்று பொருள். நாங்கள் ரொம்ப உயர்ந்தவர்கள், நாங்கள் ஆரியர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள். அவர்கள் இந்தியாவிலேயே சுயமாக தோன்றி வளர்ந்த ஒரு இனம் என்ற ஒரு கருத்து இல்ல. அவங்க மத்திய ஆசியாவில் இருந்து கைபர் போலன் கடவாய் வழியாக ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு வந்தவர்கள். இந்த ரெண்டு கருத்துக்கும் ஒரு மோதல் இருந்தது. பொதுவா திராவிட இயக்க சிந்தனையில அவங்க ஆரியர்கள் கைபர் போலன் கணவாய் வழியாக ஆடு மாடுகளை ஓட்டி வந்தவர்கள் என்ற செய்தியும், அம்பேத்கருடைய பார்வையில் ஆரியர்கள்னு யாரும் அப்படி படையெடுத்தோ இது பண்ணியோ அல்ல, அரிய படையெடுப்பு என்பது புனைவு என்று அவரும் இப்படி சொல்றாங்க. அதுல டோனி ஜோசப் ஆதி இந்தியர்கள் புத்தகத்துல என்ன சொல்றாருன்னா, அம்பேத்கருக்கு அன்னைக்கு கிடைத்த தகவல்கள் படி சொல்லியிருக்காரு. ஆனால் அது தவறு. ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி, ஆரியர்கள் வந்தார்கள், சாதி தோன்றியது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அதுவும் பிழையான கருத்து. ஆரியர் வருகை உடனே சாதி தோன்றியது என்பது இல்லை. ஆரியர் வருகைக்கும் சாதியின் தோற்றத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஆனால் அப்படி அது நடப்பதற்கு முன்பு ஆரியர்கள் 1000 ஆண்டுகள் கழித்து அவர்கள் இங்கிருந்த வேறு சமூகங்களோடு கலந்து அவர்களுடைய வாழ்க்கை முறையில் மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு அவங்க நெல் சாகுபடி மற்றது செய்ய முற்பட்டு ஆரிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப உயர்வென்று தங்களை கருதி கொண்ட ஒரு பிரிவினர், 4 வர்ணங்கள்ல ஒரு வர்ணமாக இருக்கக்கூடிய பிராமணர்கள், ஆரிய பார்ப்பனர்கள், அவர்கள் கற்பித்த வேதங்கள், கட்டுக்கதைகள், புருஷ சூக்தங்கள், மனுஸ்மிருதி போன்றவற்றின் அடிப்படையில் சாதி சரியா சொன்னா தோற்றுவிக்கப்படவில்லை. சாதி நியாயப்படுத்தப்பட்டது, சாதி முறைப்படுத்தப்பட்டது, சாதிக்கான சட்டங்கள் வரையப்பட்டன, சாதிக்கான கட்டளை நெறிகள் பிறப்பிக்கப்பட்டன.
இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிற முக்கியமான செய்தி. இரண்டாவது, நம்ம மறக்காமல் நினைவித்துக் கொள்ள வேண்டிய இரண்டாவது செய்தி, தமிழர்களுக்கு வர்றோம். அங்கிருந்து வடக்கிருந்து குறிப்பா ஆரியவர்த்தம் என்று சொல்லப்படுகிற அது அந்த எது ஆரியவர்த்தம்னா நம்ம ரொம்ப சுலபமா கண்டுபிடிக்கக்கூடிய வசதி என்னன்னா, இப்போது பாரதிய ஜனதா RSS செல்வாக்கோட இருக்கிற பகுதி. மாட்டு மாத்திரம் மூத்திரம் குடிச்சா நோய் குணமாகும்னு மக்கள் நம்ப வைத்திருக்கிற பகுதி. பசுக்குண்டர்கள் இயங்கக்கூடிய பகுதி. முஸ்லிம்களை அந்நியர்கள் என்று கருதக்கூடிய பகையா பார்க்கக்கூடிய பகுதி. இது ஆரிய வர்த்தம். அது ஊபி, பீகார், மத்திய பிரதேசம் இது போன்ற இந்த பகுதிகள். இப்போ ஒரு சில பகுதிகள் பாகிஸ்தானில் போயிடுச்சு. இந்த பகுதியில் இருந்து இந்த பகுதியில் எப்படி சாதி கருவாக உருவெடுத்து அது வளர்ந்து சில 100 ஆண்டுகள் கழித்து முழுமையாக சாதி அமைப்பா மாறியது. அது சற்றப்ப 1500 ஆண்டுகள், அதுக்கு மேல இல்லை. இது எப்படி தமிழ்நாட்டில் தென்னாட்டில் எப்படி உருவானது என்ற பார்வைக்கு நம்ம வர்றோம். அப்ப தொழில் தமிழருடைய வரலாறு எப்படி தொடங்கியது, எங்கிருந்து தொடங்கியது? இதுல நீண்ட காலமா இருந்து வருகிற ஒரு நம்பிக்கை, இந்த குமரி கண்டம் அல்லது லெமூரியா கண்டம் என்ற ஒரு நம்பிக்கை. மிகப்பெரிய தமிழறிஞர்கள் அப்பாதுரையாரை போன்றவர்கள், தேவனைய பாவாணரை போன்றவர்கள், தமிழுக்காக பேருழைப்பு ஆற்றியவர்கள், பெருந்தொண்டு செய்தவர்கள், வாழ்நாள் எல்லாம் பாடுபட்டவர்கள். அவர்கள் வெறும் மொழிநூல் ஆராய்ச்சியை கொண்டே ஒரு குமரிக்கண்டம் இங்கு இருந்தது, அது ஆப்பிரிக்காவையும் ஆசியாவையும் இணைப்பதா இருந்துச்சு. ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆசியா இவற்றை இணைத்து கொண்டு ஒரு பெரிய கண்டம் இருந்துச்சு என்று ஒரு கற்பனையை நம்பக்கூடிய நிலைக்கு போயிட்டாங்க. அதை பற்றி புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க. ஆனா அதற்கான அறிவியல் சான்றுகள் எதுவும் அவர்களாலும் வழங்கப்படவில்லை, அவர்களுக்காக மற்றவர்களாலும் வழங்கப்படவில்லை. ஏன்னா அப்படி சான்றுகள் இல்லை. கடற்கோள் என்பது நடந்ததற்கான சான்று தொல்காப்பியத்தில் இருக்கு. நம்ம காலத்தில் நம்ம பார்த்தோம்ல, சுனாமி என்கிற ஆழி பேரலை, இது போன்ற சம்பவங்கள் நடந்துச்சு. இந்தியாவும் இலங்கையும் நிலப்பகுதியால் இணைக்கப்பட்டிருந்தது போய் அது துண்டிக்கப்பட்டுடுச்சு, கடல் மூழ்கிடுச்சு. பகுரிலி ஆறு பன்மலை அடுக்கம் என்று தொல்காப்பியம் சொல்லுது. அந்த அடுக்கம்லாம் பல இது மூழ்கி இருக்கு. இது எல்லாமே ஒரு பெரிய கண்டப்பரப்பு என்கிற அளவுக்கு இல்லை. இப்போ நம்ம காலத்தில் தனுஷ்கோடி மூழ்கி போனதை பார்த்தோம். இப்பயும் பூம்புகாரில் ஒரு 10-12 கிலோமீட்டர் கடலுக்குள் போனால் அந்த காவிரிப்பூம் பட்டினம் மூழ்கி கிடக்கிறது. அதனுடைய நாளங்காடிக்கெல்லாம் அடையாளம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஆய்வு செய்யப்படாமல் இருக்கு. அது எதுவுமே எதை நிரூபிக்காதுன்னா குமரிக்கண்டத்தையோ லெமூரியாவையோ நிரூபிக்காது. அது எல்லாமே புனைவு தான். அது ரெண்டாவதா நம்ம பார்த்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கு இந்த எப்படி இந்த சாதி அமைப்பு தோன்றியது, உலகில் எல்லா பகுதியிலும் இருக்கிறது போலவே ஒரு ஆதி பொதுமை அமைப்பிலிருந்து இங்கு ஒரு மாற்றம் வருது. அது ஏன் மாற்றம் வருதுங்கிறத நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம். மனிதர்களுடைய தேவைகள் பெறுது, மனிதர்களுடைய தொகை பெருகிறது. அப்போ அதற்கேற்ப பொருளாக்கம் செய்ய வேண்டிய தேவை எழுது. இந்த பொருளாக்கம் செய்கிற முறைகள் புதிய கருவிகளை பயன்படுத்த வேண்டிய தேவை ஏற்படுத்துது. அதற்கு ஏற்றாற் போல் சமூக ஒழுங்குகள், சமூக ஒழுக்கம், பண்பாடு எல்லாத்திலையும் மாற்றம் வருது. அப்படி பார்க்கிற போது நமக்கு சாதி என்பது ஆதியில் இல்லை. ஆதியிலிருந்தே இருக்குதா? தமிழர்கள் என்ற ஒரு சமூகம் அறியப்படும் போதே சாதியோடு அறியப்பட்டதா? இல்லை. சங்க காலத்தில் சாதி இருக்கிறதா என்று கேட்டு சங்க காலத்தில் சாதி இல்லை என்ற முடிவுக்கு நாம் வந்தோம். ஏன்? சாதிங்கிற பேர் அல்ல பிரச்சனை. சாதி மல்லி இருக்கு, சாதி நாய் இருக்கு, எனவே சாதி இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது.
ஜன் அதி இதான் ஜாதி ஆணிச்சுன்னு சொல்றாங்க. ஏன்னா ஜாதி தமிழ் சொல்லல, அது பிறப்பின் அடிப்படையில் ஒன்றாயிருப்பது ஜன்னதி, இதுதான் ஜாதி ஆணிச்சுங்கிறாங்க. ஆனா சமூகவியல் பொருளில் ஜாதி என்ன பொருளில் ஆளப்படுகிறதுனா, ஒன்று அது பிறப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. பிறப்பின் அடிப்படையில் உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னுடைய தொழிலையும் அது தீர்மானிக்கிறது. இந்த வாழ்க்கையையும் தொழிலையும் அது தீர்மானிக்கும் போது இந்த ஜாதி என்பது மாற்ற முடியாததாகி விடுகிறது. ஒருத்தர் விரும்பினா ஒரு கட்சியை விட்டு வெளியேற மாதிரி ஜாதியை விட்டு வெளியேற முடியாது. ஒரு மதத்தை விட்டு வேறு மதத்துக்கு மாறுவது போல ஒரு ஜாதியிலிருந்து இன்னொரு ஜாதிக்கு மாற முடியாது. சைவ மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறியவர்கள் உண்டு, வைணவத்திலிருந்து இஸ்லாத்துக்கு மாறியவர்கள் உண்டு, சைவம் வைணவம் சாக்தம் எல்லாம் சேர்ந்த இந்து மத கூட்டணியிலிருந்து வெளியேறி கிரேக்கத்துக்கோ இஸ்லாத்துக்கோ கிறிஸ்துவத்துக்கோ இஸ்லாத்துக்கோ, ஆனால் அவர்கள் யாரும் சாதியை விட்டு வெளியேற முடியல. இந்து நாடாராக இருந்தார்கள், மதம் மாறின பிறகு கிறிஸ்துவ நாடார்கள் ஆயிட்டாங்க, அவ்வளவுதான். அப்பயும் அதே சாதி தான் தொடர்கிறது. இது நிலைத்து நிற்பதற்காக செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு, பிறப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டு வாழ்நாள் முழுவதும் நீடிக்கிற இந்த ஏற்பாடு தோற்றம் முடிவில்லாமல் நீடிக்கிற காரணத்தினால் இதற்கு சனாதனம் என்று பேரு. அதை நிலைப்படுத்துவதற்காக செய்த அடுத்த ஏற்பாடு தான் ஜாதி குடும்பம் அமைப்பதற்கான அளவுகோல். எப்படி அது குடும்பத்தை அமைப்பதற்கான அளவுகோல்னா, அகமண முறையின் மூலமாக அது தீர்மானிக்கப்படுது. கடந்த காலத்தை அகமண முறைனா ஒரு இனக்குழுவிற்குள் யாரும் யாரையும் மணந்து கொள்ள, இனக்குழுவுக்கு வெளியில் போய் மணக்க முடியாது, அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா இது அப்படி இல்லை, சாதிக்குள் மட்டுமே திருமணம் செய்து கொள்ள முடியும். சாதிக்கு வெளியிலே திருமணம் செய்தால் அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அதான் நடக்குது. அது ஒரு கொடிய குற்றமாக கருதப்படுது. சாதி அமைப்பை பாதுகாப்பதற்கு இந்த அகமண முறை ஒரு அளவுகோல். அப்ப பிறப்பின் அடிப்படையில் தொழில் தீர்மானிக்கப்படுவதும் சாகும் வரை அந்த தொழில் தொடர்வதும் அகமண முறையும் தான் ஜாதிக்கான அடிப்படைகள். இது ஆதியில் அப்படி இல்லை, சங்க காலத்தில் இல்லை அப்படிங்கிறதுக்கான சான்று தான் என்னன்னா, யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளீர் எவ்வழி அரிதும் அப்படின்னு எந்த வழியில வந்தோன்னு தெரியாது, செம்புளப் பயல் நீர் போலும் அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே என்ற அந்த குறுந்தொகை பாடல் அதைத்தான் காட்டுது. இன்னும் இப்படி நிறைய சான்றுகள் நாம் சொல்ல முடியும். சாதி பார்க்கவில்லை, சரி வேறு என்ன பார்த்தார்கள்? அவங்களுக்கு இடையில என்ன சமூக பிரிவு இருந்துச்சு? திணை சமூகமாக உருப்பெற்றார்கள். திணை சமூகத்தில் வர்க்கம் உண்டு, ஆனால் என்ன இல்லைன்னா சாதி இல்லை. அவங்களுக்குள்ள தொழில் பிரிவுகள் உண்டு. தொழில் பிரிவுகள்ல பிரிஞ்சு நின்னாங்க. அவங்களுடைய ஆட்சி முறை என்பது என்ன? சிஃப்டைன், ஒரு குல தலைவன், அவனுடைய ஆட்சி முறை, அவனுக்கு கீழே அவங்க எல்லோரும் சேர்ந்து வாழ்ந்தாங்க. இந்த திணை சமூகம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். திணைகள் நம்ம நாட்டிணை ஐந்திணை என்று சொல்றோம். ஆதித்திணையாக இருப்பது குறிஞ்சி. அப்ப ஆதி மனிதனுடைய வாழ்விடமாக இருந்தது மலையும் மலை சார்ந்த குறிஞ்சியும். அடுத்து முல்லை, காடும் காடு சார்ந்த இடமும், அது நிலத்தை பொறுத்தது. ஒவ்வொன்றுக்குமான வாழ்க்கை முறை, ஒவ்வொன்றுக்குமான திருமண முறைகள், ஒவ்வொன்றுக்குமான சடங்குகள், ஒவ்வொன்றுக்குமான தெய்வங்கள், இது மாறுபடுது. இப்ப அதிலிருந்து மூன்றாவதாக வரக்கூடியது நெய்தல், கடலும் கடல் சார்ந்த இடம். அவங்க கடலை சார்ந்து அவங்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்றாங்க.
கடைசியாக வரக்கூடியது மருதம். இந்த ஏற்கனவே வரக்கூடிய குறிஞ்சியும் முல்லையும் கடுமையான வறட்சியினாலோ இயற்கை சீற்றத்தினாலோ அழிந்து போனால் அது திரிந்து பாலை நிலம் ஆயிடும். இப்போ நம்ம ராஜஸ்தானில் பாலைவனம் இருக்குது, எகிப்தில் பாலைவனம் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இயற்கையான பாலைவனம்னு எதுவும் இல்லை. ஆனால் பாலைவனம் தோன்ற முடியும், உருவாக முடியும். குறிஞ்சியும் முல்லையும் தெரிந்தால் பாலைவனமாகும். அப்படி பாலைவனமாகிற போது அந்த பாலைவனத்துக்குன்னு ஒரு தொழில், அதுக்கான தெய்வம், அதற்கான வழிபாட்டு முறை, அதற்கான வாழ்க்கை முறை எல்லாம் வந்துடும். இது திணை நிலம். இந்த திணையில் உணவு சேகரிக்கப்படும். உணவு உற்பத்தி, விளைச்சல் நடக்காது, சேகரிக்கப்படும். திணைகளுக்கு இடையில் கொடுக்கல் வாங்கல் இருக்கும். உதாரணமா நெய்தல் நிலத்தில் தான் உப்பளங்கள் இருக்கும். எல்லா இடத்துலையும் உப்பு எடுக்க முடியாது. இந்த உப்பை சுமந்து போய் மற்ற பகுதி மக்களுக்கு கொடுக்கணும். அப்ப பண்டமாற்று வரும். இப்படி சில பொருட்களுக்கு அது குறிஞ்சி நிலத்தில் கிடைக்கிற தேனை கொண்டு போய் இன்னொரு பகுதியில் கொடுக்கலாம். ஆனால் பெரும்பாலும் இவை ஒரு தன்னாட்சி சமூகங்கள், தங்களுக்குள் தன்னிறைவு பெற்ற சமூகங்களாக இருந்தார்கள். இதுதான் சாதிக்கு முந்தைய தமிழ் சமூகம். இது நம்ம சென்ற முறை இதை பற்றி சுருக்கமாக நம்ம பார்த்தோம். இந்த திணை சமூகத்துக்கான அமைப்பு என்ன? மக்கள் சாதிகளா பிரியல. அப்ப என்னவா இருந்தாங்க? குடிகளாக பிரிந்திருந்தார்கள். இந்த குடி சமூக அமைப்பு தான் அன்றைக்கு இருந்துச்சு. அன்றைய காலம் என்பது பொது ஊழிக்கு முன் 1000 தொடங்கி 300 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 700 ஆண்டுகள் இப்படிப்பட்ட சமூகம் இருந்துச்சு. அது இரும்பு காலம், பெரும் கற்பனை காலம் என்று சொல்லுவாங்க. மெகாலித்திக் பீரியட் அல்லது அயர்ன் ஏஜ் இதில் இருந்தாங்க. இதுதான் பண்டைய தமிழ் சமூகம் என்று நாம் அடையாளப்படுத்துகிறோம். திணையை பொறுத்து நிலம், மக்கள், வாழ்வு முறை என்று வரையறுக்கப்படுது. அப்போ பணம் கிடையாது, அங்காடி அல்லது சந்தை கிடையாது, அதுக்கான தேவைகள் அன்றைக்கு இல்லை. ஆனால் திரும்ப நாம் சமூக வளர்ச்சி ஏற்படுகிற போது இந்த முறை பத்தலை. அப்ப பல நாடுகளில் நிகழ்ந்தது போல வேட்டை பத்தலைன்னா மேய்ச்சல் போகணும். அது முல்லை நிலத்தில் பார்த்தோம். மேய்ச்சலும் பத்தலைன்னா நிலம் விளைவிக்கணும். எங்க போய் விளைவிக்க முடியும்? நீர்ப்பாசன வசதி இருக்கிற இடத்துல தான் செய்ய முடியும். அதுதான் மருதம் தோன்றுவதற்கு காரணமாக அமையுது. இந்த மக்கள் மருத நிலத்திற்கு மருத நில குடிகளா மாறி அப்படி செய்யும் போது 2 தேவைகள் இருக்கு. ஒன்று, அவர்கள் அந்த நிலத்தில் குடி அமர்ந்துதான் உழவு செய்ய முடியும். அந்த பயிர் விளையட்டும்னு அவங்க வேற இடத்துக்கு போயிட முடியாது. விளைந்த பயிரை அவர்கள் அறுத்தெடுத்து தானியமாக்கி அதை உலர்த்தி அதை என்னென்ன விதத்தில் மாற்றணுமோ மாற்றலாம். மாற்றி அதுக்கு என்ன வேணும்? ஒரு இடத்தில் நிலைத்து வாழ வேண்டும். அந்த ஒரு இடத்தில் மருத நிலத்தில் அவர்கள் நிலைத்து வாழும்போது இந்த மற்ற பகுதியில் வந்தவர்கள் மருத நிலத்தில் குடியேறாங்க. அதே போல இது முழுவதையும் அவர்களே வைத்துக் கொள்ள முடியாது. அப்போ பண்டமாற்று மூலம் மற்றவர்களோடு இதை கொடுத்து வாங்கணும். அந்த கொடுத்து வாங்குகிற அந்த ஏற்பாடு வருவதற்கும் இப்படி ஒரு பகுதியில் குடியிருக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. ஆக இந்த திணைகளில் குறிஞ்சி திணையில் குறவர்களாகவும் காணக்குறவர்கள் மற்ற வகையிலும், அதே போல முல்லை திணையில் நளினத்தாயர், புள்ளினத்தாயர் என்று பல்வேறு ஆயர்கள் இளையர்களாகவும், நெய்தல் திணையில் பரதவர்கள், கடலர்கள், திமிழர்கள் என்று பல்வேறு கடல்சார் குடிகளாகவும், பாலைத்திணையில் எயினர்கள், மறவர்கள் என்று பல்வேறு விதமான திணைவாழ்
பழங்குடிகளாகவும் மாறி இங்கே எல்லாம் அவர்கள் இதற்கு ஏற்ப மற்ற குடிகளோடு சேர்ந்து வாழ்ந்து இந்த சின்ன சின்ன குடியாட்சிகளாக அவர்கள் உருப்பெறாங்க. இப்போ நம்ம கடைகள் வள்ளல்களை பற்றி படிக்கிறோம். அவை பெரும்பாலும் குறிஞ்சி திணை சார்ந்தவை. இப்போ நம்ம என்ன குழப்பிக் கொள்ள வேண்டியது இல்லைன்னா, மன்னர், அரசர், வேந்தர், தலைவர், இந்த சொற்கள் ஒன்றோடு ஒன்று குழப்பிக் கொள்ளப்படுது. இப்போ இந்த தலைவர், குலத்தலைவர், அதான் சீஃப் டைம். இந்த குலத்தலைவரை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதை நம்ம குடும்ப தனிச்சொத்து அரசு பார்க்கும்போது பார்த்தோம். அந்த அமெரிக்க பழங்குடி மக்கள், செவ்விந்திய பழங்குடிகள் மத்தியில் அந்த ஆட்சி முறை தான் இருக்கு. இப்போ ரோமாபுரியிலையும் கிரேக்கத்திலையும் பார்த்தோம். அவர்கள் பிறப்பின் வழியில் வந்தவர்கள் அல்ல. அப்போ ராஜா மகன ராஜான்னு அந்த வம்சாவளி ஆட்சி முறை, வம்ச ஆட்சி முறை இல்லை, அரச வம்சம் இல்லை. அப்படி வரக்கூடிய அந்த அவர்கள் அந்த மக்களுக்கு அவங்க ராஜான்னு அழைக்கப்பட்டாலும் மன்னர்னு அழைக்கப்பட்டாலும் அவர்கள் தலைவர்கள் அல்லது முதுகுடி மன்னர்கள் அல்லது பழங்குடி அரசர்கள் எந்த பேரில் இருந்தாலும் சரி. நம்ம இப்போ ரொம்ப அண்மை காலத்தில் இந்த வரலாறை பார்க்கணும்னா தென்னாப்பிரிக்க வரலாற்றில் பார்க்கலாம். தென்னாப்பிரிக்காவில் ஆப்பிரிக்க இன மக்கள் 13 இனக்குழுக்களை சேர்ந்தவர்கள். நெல்சன் மண்டேலா கோசா இனக்குழுவை சேர்ந்தவர். இந்த ஒவ்வொன்றிலும் ஒருத்தர் மன்னர்னு இருப்பார். அந்த ஜூலு மக்களுக்கு ஒரு மன்னர் இருந்தார். அவர் பேர் செஸ்டுவாயோன்னு பேர். பிரிட்டனுக்கு எதிராக அவர் தான் கடுமையாக போர் புரிந்து வெற்றி பெற்று அந்த விடுதலை போர் வரலாற்றில் அது ஒரு முக்கியமான கட்டமாக கருதப்படும். இங்கே அப்படிலாம் இருந்தார்கள். அவர்கள் மற்ற குலத்தலைவர்களோடும் போரிட்டார்கள். ஆனால் மருதநிலம் இப்போ புதிய ஒரு ஆட்சி முறை தேவைப்படுது. இப்போதான் வேந்தர்கள் வர்றாங்க, மூவேந்தர்கள் வர்றாங்க, சேர சோழ பாண்டிய வேந்தர்கள் வர்றாங்க. இந்த வேந்தர் என்பது ஒரு தனி ரகம். அவங்க குலத்தலைவர்களோ அல்லது மன்னர்களோ அல்ல, இவர்கள் பேரரசர்கள். இந்த வேந்தர்கள் வருகிற போது அவங்களுக்கு ஒரு புதிய தேவை ஏற்படுது. ஒன்று, தங்களுக்குள்ளான போர், சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்குமான போர், அல்லது வெளியிலிருந்து வரக்கூடிய அரசர்களோடு போர். இன்னொன்று, இந்த குறுநில மன்னர்கள் பணியாத போது அவர்களுக்கு எதிரான போர். இப்போ உதாரணமாக பரம்புமலை பாரியினுடைய ஆட்சியில் இருந்துச்சு. பரம்புமலை அடங்க மறுத்துச்சு, எந்த வேந்தர்களுக்கும் கீழ்ப்படிய மறுத்துச்சு. மூவேந்தர்களும் சேர்ந்து போய் படையெடுத்தார்கள். இப்போ அண்மையில் நீங்கள் முகநூல்ல ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இந்த வேல்பாரி கதையை படமாக எடுக்கக்கூடாது, எடுத்தால் நாங்கள் சும்மா விட மாட்டோம்னு ஒருத்தர் எச்சரிக்கை. ஏன்னா அது தமிழ் மூவேந்தர்களை இழிவுபடுத்துறதா அவருக்கு. வரலாற்று உண்மை அது. அதில் என்ன இழிவுபடுத்துறது வந்திருக்கு? அவங்க எப்படி நடந்து கொண்டார்கள்? இந்த மூவேந்தர்கள் தங்களுக்குள் அவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டவங்க ஒரு சின்னஞ்சிறு மலைக்குன்றின் மீது தன் மக்களுக்கு தலைமையேற்றிருந்த ஒரு பாரியை வீழ்த்துவதற்காக என்ன செஞ்சாங்க? அதே போல இந்த கடையெழு வள்ளல்கள் ஒவ்வொருத்தரும் பாரி, ஓரி, காரி, வல்வில் ஓரி, இது எல்லாம் இப்படிப்பட்டவங்க தான். இதுக்கு என்ன செய்ய வேண்டி இருந்துச்சுன்னா, இந்த வேந்தர்கள் இந்த பழைய குலத்தலைவர்கள், குறுநில மன்னர்கள், முதுகுடி தலைவர்கள், என்ன பேரில் அழைச்சாலும் சரி, ஒவ்வொரு பெயரும் ஒவ்வொரு ஊரில் ஒரு காரணத்தினால வந்துச்சு, அவர்களுடைய உதவியை நாட வேண்டி இருந்துச்சு. அதுக்கு அவங்க என்ன செய்வாங்க? அவர்களுக்கு இந்த அரசுக்கு சொந்தமான நிலத்தை அவங்க ஒதுக்கி கொடுப்பாங்க. இந்த நிலத்தை அவர்கள் உழுது பயிரிட்டுக் கொள்ளலாம். அவர்கள் மக்கள் சேர்ந்து பயிரிடலாம், அல்லது மக்களுக்கு அவர்கள் பிரித்து கொடுத்து அதிலிருந்து அதுக்கு ஒரு கட்டணம், விலை குத்தகையோ மற்றதோ பெற்றுக்கொள்ளலாம்.
இந்த ஏற்பாடு இருக்கு பாருங்க, நிலத்தை கொடுக்கறது, மானியமா கொடுக்கறது, அதுக்கு பதிலுக்கு படை. இப்ப சில தஞ்சாவூர்ல மிகப்பெரிய சில பண்ணைகள் இப்படித்தான் உருவானுச்சு. இப்ப இவர் இருக்கிறார், வாசன் மூப்பனார் இருக்காரு, அவங்க அப்பா கருப்பையா மூப்பனார் இருந்தாரு, அவங்க அப்பா கோவிந்தசாமி மூப்பனார் இருக்கிறாரு. அவங்க சாதி அடிப்படையில் பார்த்தால் மிகவும் பிற்பட்ட சாதியை சேர்ந்தவங்க, தாழ்த்தப்பட்ட சாதிக்கு நிகரானவர்கள். அவங்க எப்படி பண்ணையாரா மாறினாங்க? சோழ மன்னன் படையெடுக்கும் போதெல்லாம் இவங்க ஆள் திரட்டி கொடுத்தாங்க. ஆள் திரட்டி கொடுப்பதற்கு கைமாறாக அவர்களுக்கு சோழ மன்னர்கள் நிலம் கொடுத்தாங்க. இந்த நிலத்தை வைத்துதான் அவங்க பெரிய பண்ணையார்களா பிற்காலத்தில் உருப்பெற்றார்கள். இப்ப நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த 7 நாடு 9 நாடு இப்படி பேர்ல எல்லாம் இருப்பாங்க. நாடுங்கிறது என்னன்னா அவங்க எல்லாம் இறைமை உள்ள பகுதிகள், அதுல மன்னர் தலையிட மாட்டார். ஆனால் இவங்களுடைய வேலை என்னன்னா மன்னர் நடத்துகிற போர்களுக்கெல்லாம் இவர்கள் ஆள் சேர்த்து அனுப்பணும். அதே போல இவங்க விளைவிக்கிற தானியத்தில் ஒரு பகுதி அவர்களுக்கு சோறா கொடுக்கணும். அந்த மாதிரியான பேரே அவங்க பேர்லயே அது வரும், சோறு படைக்கிறவங்க அவங்க. இந்த முறைக்கு என்ன பேர் தெரியுமா? நமக்கு நீண்ட நாளா தமிழ்நாட்டில் இன்னும் இந்திய அளவிலேயே ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. என்னன்னா நிலப்பிரபுத்துவம் என்றால் என்ன? ஆங்கிலத்தில் நிலப்பிரபுத்துவத்துக்கு என்ன பேரு? ஃபியூடலிசம். ஃபியூடலிசம். அரை நிலப்பிரபுத்துவத்துக்கு என்ன பேரு? செமி ஃபியூடலிசம். இந்த ஃபியூடலிசம்ங்கிற சொல்லுல எங்க நிலம் இருக்கு? சரி, ஃபியூடலிசம் நிலப்பிரபுத்துவம். லேண்ட்லார்டிசம்னா என்ன? லேண்ட்லார்டுன்னா நிலப்பிரபு, அதுவும் நிலப்பிரபுத்துவம். நான் அண்மையில் விஜயவாடா மாநாட்டுக்கு போயிருந்த போது அங்கே ஒரு தோழர் கேட்டார். ஒரு பார்ட்டி அதனுடைய ஆவணத்தில் எழுதுது, ஃபியூடல் லேண்ட்லார்டிசம், கேபிட்டலிஸ்ட் லேண்ட்லார்டிசம் என்று எழுதுது. ஃபியூடல் லேண்ட்லார்டிசம்னா அவங்க அதை எப்படி மொழிபெயர்க்கிறாங்க? அவர் சொன்ன தெலுங்குல, தமிழ்லையும் அதே தான். நிலப்பிரபுத்துவம் நிலப்பிரபுத்துவம். அது என்னப்பா? அது நிலப்பிரபுத்துவம் நிலப்பிரபுத்துவம், முதலாளித்துவம் முதலாளித்துவம். இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? இந்த சிக்கலே எதிலிருந்து வருதுன்னா, ஃபியூடலிசம் என்ற இந்த கருத்து, ஃபியூடலிசம் என்று ஒரு சமூகத்தை அழைக்கிற முறை எங்கிருந்து வந்துச்சுன்னா, ஃபியூடுனா போர், சண்டைன்னு அர்த்தம். இந்த சண்டை போடுவதற்கான ஒரு சமூக ஏற்பாடு. இப்ப இந்த மாமன்னர்களாய் இருந்தவர்கள், மூவேந்தர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு நிரந்தரமான ஸ்டாண்டிங் ஆர்மி, ஸ்டாண்டிங் நேவி என்றெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இந்த ஆர்மி படை என்பது, குறிப்பா தரைப்படை என்பது பல மன்னர்கள், பல குறுநில மன்னர்கள், பல குலத்தலைவர்கள் பொறுப்புல இருக்கும், பல தளபதிகள் பொறுப்புல இருக்கும். போர் நடக்கும் போது மட்டும் என்ன பண்ணுவாங்க? அவங்களெல்லாம் கூட்டுக்குவாங்க. நம்ம இன்னொரு நாட்டு மேல போர் எடுக்கணும், இல்லை நம்ம நாட்டுக்குள்ள இன்ன அடக்கி வைக்கணும், அதுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுக்குவாங்க. அதற்கு கைமாறாக அவங்களுக்கு இந்த நிலங்கிறது யாருக்கும் சொந்தம் கிடையாது. மன்னருக்கு சொந்தம்னா என்ன அர்த்தம்னா எல்லாருக்கும் சொந்தம், யாருக்குமே அந்த நாட்டுக்கே சொந்தம்னு அர்த்தம். மன்னர் மட்டும்தான் அதை எடுத்து இன்னொருத்தர் கொடுக்கலாம், வேற உடைமையெல்லாம் கிடையாது, நில உடைமையெல்லாம் கிடையாது. அப்படி எடுத்து இவங்களுக்கு கொடுக்கறது. ஆக நிலத்தை மானியமாக கொடுத்தல். என்ன மானியாது? படை மானியமாக கொடுத்தல். இந்த ஏற்பாட்டுக்கு தான் என்ன பேரு? ஃபியூடலிசம்னு பேரு. இதான் அந்த செட்டப். இது ஃபியூடலிசம் என்று சொன்னால் நிலமானிய முறைன்னு அர்த்தம். இப்ப நம்ம இந்த காலத்துல போய் நிலப்பிரபுத்துவம், அரை நிலப்பிரபுத்துவம்னு சொன்னா என்ன அர்த்தம்? எங்க இருக்கு அது மாதிரிலாம்? இப்ப நாங்கெல்லாம் 67, 68 காலத்துலாம் இது இந்திய சமூகம் பற்றி அப்படிதான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்.
அரை காலனிய, அரை பிரபுத்துவ, அரை நிலப்பிரபுத்துவ. இதில் நிலம் அல்லையேங்கிறதுக்காக நாங்கள் ஒன்று செஞ்சோம். நிலம்ங்கிற வார்த்தையை எடுத்துட்டு வெறும் அரை பிரபுத்துவன்னு எழுதணும். இந்த பிரபுவே முதல்ல தமிழ் சொல்லல, அது எப்படி தமிழாக்குறது? நம்ம பெங்களூர் குணா என்ன செஞ்சாரு? கிழாரியம், நிலக்கிழாரியம் என்று மொழிபெயர்த்தார். நிலக்கிழாரியம் அதாவது ஃபியூடல் லார்ட் அப்படின்னா அவன் கிழார். லார்டுங்கிறதுக்கு தமிழ் கிழார். லாடிசம் அப்படின்னா கிழாரியம். எனவே இது நில உடைமைக்காக செய்யப்படுகிற ஏற்பாடுனால நிலக்கிழாரியம். இப்போ நம்ம அப்படின்னு தான் எழுதி பார்க்குறோம். ஆனால் என்ன புரிஞ்சுக்கணும்னா, சாதி தோன்றுவதற்கு முன்பு இந்த நிலக்கிழாரியம் தோன்றிவிட்டது. இந்த நிலக்கிழாரியத்தினுடைய ஒரு மேற்கட்டுமானம் தான் சாதி. லேண்ட்லார்டிசம், நிலப்பிரபுத்துவத்தினுடைய மேற்கட்டுமானம் தான் சாதி என்று சில தோழர்கள் நம்புறாங்க. சாதி அதனளவிலான ஒரு சமூக கட்டமைப்பு. அந்த சாதிய கட்டமைப்பினுடைய பல கூறுகள் இருக்கு பாருங்க. பிறப்பின் அடிப்படையில் வேலையை பிரித்தல், சாகுமுறை மாறாமல் இருக்கிறது, அகமண முறை, அது போன்ற ஒன்றுதான் எது நிலக்கிழாரியம். அது போன்ற ஒன்றுதான் ஃபியூடலிசம். ஃபியூடலிசத்துக்காக சாதி தோற்றுவிக்கப்படலை. சாதி தோன்றும் போது சமூகத்தில் செய்யப்பட்ட மாற்றங்கள் ஒன்று இது. இப்ப மன்னராட்சி என்பது இதனுடைய ஒரு வெளிப்பாடு. இப்ப பழைய மன்னராட்சி, அடிமை சமுதாயத்தினுடைய மன்னராட்சி, திணைவழி சமூகத்தினுடைய குலத்தலைவர்கள் ஆட்சி, அதுபோல சாதி சமூகமாக உருப்பெறுவதற்கு முன்னர் செய்த மாற்றங்களில் ஒன்றுதான் இந்த மன்னராட்சி என்பது. இப்போ என்ன நடந்துச்சு? நான் தொடர் பக்தவச்சல பாரதியினுடைய அந்த சாதிக்கு முந்தைய பிந்தைய தமிழ் சமூகம் என்ற புத்தகத்தின் அடிப்படையில் தான் நான் சென்ற முறையிலே எடுத்து காட்டினேன். சாதியற்ற தமிழர், சாதிய தமிழர் என்று. அவர் என்ன பண்ணார்னா, முதல் பகுதியில் சாதிக்கு முந்தைய தமிழ் சமூகம், இரண்டாவது பகுதியில் சாதிக்கு அருகாமையில் தமிழ் சமூகம், மூணாவது பகுதியில் சாதி தமிழ் சமூகம் என்று அவர் பிரித்தார். எப்படியெல்லாம் இது உருவானது, சாதியாக மாறிய தமிழ் சமூகம். இப்போ நம்ம அதைத்தான் போன முறை சாதிக்கு முன் தமிழ் சமூகம், இந்த முறை சாதியை நெருங்கிய தமிழ்நாடு. இன்னமும் முழு சாதி வரல, ஆனால் இது நெருங்கி போயிடுச்சு, அந்த பழைய நிலையை நெருங்கி போயிடுச்சு. அதனுடைய பொருள் என்ன? வர்க்கமா தோன்றியது, குடிச்சமூகத்தில் கடமைகள் ஒதுக்கப்பட்டது, அந்த சமூக அமைப்பு எப்படி இருந்துச்சு, அதுக்கு ஒரு சான்று. அவருக்கு ஒரு பேர் கொடுக்குறார். எனக்கு மற்ற அறிஞர்கள் என்ன பேர் கொடுக்குறாங்கன்னு நான் பார்க்கல. வட்ட வடிவ சமூகம்ங்கிறார். சர்க்குலர் சொசைட்டி, சர்க்குலர் சிஸ்டம், சர்க்குலர் சோஷியல் சிஸ்டம். அதிலிருந்து வரக்கூடிய அரசு இந்த சுற்றுவட்ட சமூக முறை என்று அவர் சொல்றார். அதுக்கு புறநானூற்றினுடைய 312வது பாடல் ஆதாரமா இருக்கு. ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொள்ளற்கு கடனே, தன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே, ஒளிருவால் அறிஞ்சமம் முறுக்கி களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. இது எதுக்கு இந்த பாடல் ரொம்ப முக்கியமானது? ஏன்னா வேந்தனை மையமாக கொண்ட, அது சேரனோ சோழனோ பாண்டியனோ ஏதோ ஒரு வேந்தன், அவனை மையமாக கொண்ட ஒரு சமூக அமைப்பில் ஒவ்வொரு குடிக்கும், சாதி இல்லைங்க, ஒவ்வொரு குடிக்கும் அவனுக்கு ஒரு கடமை ஒதுக்கப்படுகிறது. இந்த குடிகள் ஏற்றத்தாழ்வான குடிகள் அல்ல, செங்குத்தான படி முறையில் அமைந்த குடிகள் அல்ல. இவை மையத்தில் வேந்தன் இருக்கான், இவனை சுற்றி இந்த வெவ்வேறு குடிகள் இருந்து அவங்க கடமையை செலுத்துறாங்க. இந்த கடமையை செலுத்தக்கூடிய குடிகளில் பிராமணர்கள் உண்டு. ஆனா இந்த பிராமணர்கள் மற்றவர்களை விட மேலானவர்கள் அல்ல. அவங்க வேலையை அவங்க செய்யணும், அவ்வளவுதான். மற்றவங்க அவங்க வேலையை செய்யணும். பறையர் வேலையை பறையர் செய்வார், பாணர் வேலையை பாணர் செய்வார், பிராமணர் வேலையை பிராமணர் செய்வார், அவ்வளவுதான்.
அதுக்கு மேல யாரும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல. இது இப்படி உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்களாக மாறுனுச்சுன்னா அப்பதான் சாதி உருவாகும். ஆனா அதற்கு இன்னும் சில நூற்றாண்டுகள் கடந்து செல்லணும். இன்னொரு விதமா யோசிச்சு பார்க்கணும்னா எப்படின்னா, இலக்கிய வரலாற்றுக்கும் சமூக வரலாற்றுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. ரெண்டும் ஒண்ணு இல்லை, ஆனா ரெண்டுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு, ஒரு இயங்கியல் தொடர்பு. தேர் இஸ் எ டயலெக்டிக்கல் ரிலேஷன்ஸ். அது என்ன தொடர்பு? சங்ககாலம் என்பது ஒரு வரலாற்று காலம், சங்ககால தமிழ் சமூகம். அந்த சங்ககாலத்தை நமக்கு புரிய வைக்கக்கூடிய இலக்கியம் சங்க இலக்கியம். நம்ம இந்த முதற் சங்கம் இரண்டாம் சங்கம் அதுக்குள்ளெல்லாம் நம்ம போகலை, அதுக்கெல்லாம் புதிய சான்றுகள் இல்லை. அதன் அடிப்படையில் இந்த வாதங்களை நம்ம முன்வைக்கலை. நம்ம சொல்றது கடை சங்கத்தை தான் சங்கமா வைத்துக்கொண்டு பேசுறோம். இன்னும் சொல்ல போனால் நல்ல தமிழ்ல சொன்னா அது கழகம், சங்கம் கூட அல்ல. இந்த சங்க காலத்தினுடைய இலக்கியம், இதுக்கு அடுத்த இலக்கிய வரலாற்றில் இதற்கு அடுத்த கட்டம் எதுன்னா அது சங்கம் மருவிய காலம். சங்கம் மாற்றமடையுது. சங்கம் மருவிய காலம் முடிந்த பிறகுதான் பக்தி இலக்கியம் மற்றதெல்லாம் வருது. சங்கம் மருவிய காலத்திற்குரிய இலக்கியங்கள் தான் எட்டு தொகை, 10 பாட்டு, மற்ற இலக்கியங்கள் எல்லாம். இந்த சங்கம் மருவிய காலம் என்பது சமூகத்தில், சமூக வரலாற்றில் திணை மருவிய காலத்திற்கு இணையாக இருக்கிறது. இலக்கியத்தில் எப்படி சங்கம் மருவியதோ அதே போல சமூக அமைப்பில் திணை மருவியது. ரெண்டும் துல்லியமா ஒண்ணுக்கு ஒன்று நேரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, முன்ன பின்ன இருக்கும். ஏன்னா இந்த மாற்றம் என்பது ஏதோ ஒரு ஊர்ல நடக்கிற மாற்றம் அல்ல, ஒரு பெரிய சமூகத்தில் நடைபெறுகிற மாற்றம், ஒரு தேசம் முழுவதிலும் நடைபெறுகிற மாற்றம். அதனால இது முன்ன பின்ன இருக்கும். அப்ப இந்த மாற்றம் இருக்கே திணை மருவிய காலம், அதுதான் சாதியை தமிழ் சமூகம் நெருங்கி வந்ததற்கான சான்று. இதனுடைய தனித்தன்மை வேந்தர்கள் உருவாகிவிட்டாங்க. மன்னர்கள் இருந்தாலும் அவர்கள் வேந்தர்களை சார்ந்து அவர்கள் இருந்தார்கள். சீரூர் மன்னர்கள், முதுகுடி மன்னர்கள், குறுநில மன்னர்கள், இவங்கெல்லாம் அவங்கள சார்ந்து இருந்தாங்க. ஈதல் ஆனான் வேந்தே வேந்தற்கு சாதல் அஞ்சாய் நீயே என்று வேந்தரின் பால் மன்னனுடைய கடமை வரையறுக்கப்படுகிறது. வேந்தர்களை சார்ந்து வாடுகிற புதிய நிலைக்கு இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. யார் சார்ந்து வாழ மறுத்தார்களோ அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அல்லது அழிந்து போனார்கள். வேந்தருக்கு படைத்துணை தேவைப்பட்ட போதெல்லாம் இவங்க படை அனுப்பி உதவுனாங்க. ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு மன்னன் மலையமான் திருமுடிக்காரி. ஏற்கனவே மலையமான் திருமுடிக்காரி பற்றி இந்த வகுப்புல தொடக்க காலத்தில் நம்ம பேசியிருக்கிறோம். இதில் அவர்களுக்கு பரிசில் கொடுக்குறாங்க. இன்னமும் சரக்கு பரிமாற்றம் என்பது முழு அளவில் நிகழல, பரிசிலாக அவர்களுக்கு எடுத்து கொடுப்பது என்ற பழக்கம் தான் இருந்துச்சு. அந்த மூவேந்தர் என்பது ஒரு மரபாக இருந்துச்சு தொல்காப்பியர் காலத்திலிருந்து. அது இப்போது நிலை பெற்ற ஒரு ஆட்சி முறையாக மாறிவிட்டது. வேந்தர்கள் காலகதியில் இனக்குழுக்கள் முழுவதுமாக அழிக்கப்பட்ட பின்னர் இனக்குழு தலைவர்கள் வேந்தர்களிடம் சேர்ந்து அவர்களிடம் படைத்தலைவர்கள் ஆனார்கள். இவங்கெல்லாம் அவன்கிட்ட போய் தளபதிகளாக மாறிட்டாங்க. இக்கால சூழலில் சிற்றரசுகளில் சில மூவேந்தர்களிடம் அடிபணியாமல் சுதந்திரமாக ஆட்சி செய்து வந்தாலும் கொள்கை அளவிலேனும் அவர்கள் மூவேந்தர்களில் எவரேனும் ஒரு வேந்தருக்கு கீழ்ப்படிந்தவராக கருதப்பட்டனர். சோழனையோ சேரனையோ பாண்டியனையோ அண்டி பிழைக்காமல் சுயேட்சையாக எந்த ஒரு குறுநில மன்னனும் இருக்க முடியாது என்று வேந்தர்கள் கொடையாக கொடுத்த பகுதிகளை இந்த சிறு குடியினர் பெற்று அனுபவித்தார்கள். இதில் அவங்க கைப்பற்றக்கூடிய காளைகள், எருதுகள், ஆணிரைகள் எல்லாத்திலையும் அவங்க பங்கு பெற்று கொண்டாங்க. இப்போ இதன் மூலமாக சமூகத்தில் பொருளியல் அமைப்பில் 2 மாற்றங்கள் வருது. ஒன்று மறுபங்கீட்டு சமூகம், பெறுதலும் வழங்குதலும் என்ற ஒரு ஏற்பாடு உருவாகுது. வள்ளுவர் இதை சொல்றார், வழங்குவது உள்வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பில்
தலைப்பிரிதல் இன்று திருக்குறள் 955. இரண்டாவது கப்பம் கட்டுகிற சமூகம், வேந்தருக்கு கப்பம் கட்டணும். அப்ப திரை செலுத்தும் சமூகம், வேந்தருக்கு அடிபணிகிற சமூகம். இது ஒரு தரநிலை சமூகம். இப்ப நீங்க பாரியினுடைய அல்லது கடையெழுவர்களுடைய ஆட்சியிலாம் யாரும் கப்பம் கட்டுற பேச்சுக்கே இடமில்லை. அவங்கவுங்க தற்சார்பான மன்னர்களா இருந்தாங்க. இப்படி அது இல்லை. அப்ப இந்த மறுபங்கீடு என்பதும் மற்றதும் சேர்ந்துதான் இந்த சுற்று சமூகம் என்பது உருவாகுது. இதுக்கான நிறைய எடுத்துக்காட்டுகள் சிலப்பதிகாரம் மற்ற இலக்கியங்களில் காணப்படுகிறது. அதையெல்லாம் இவர் பக்தவத்சல பாரதி நிறைய எடுத்து காட்டுறார். ரொம்ப முக்கியமான ஆய்வுக்குரிய மன்னர்கள் இந்த காலத்தை நாம் புரிந்து கொள்வதால் திணை சமூகத்திலிருந்து திணை மருவிய சமூகத்திற்கு, திணை சமூகம் சாதியற்ற சமூகம், திணை மருவிய சமூகம் சாதியை நெருங்கிய சமூகம், சாதிக்கு பிந்தைய சமூகம் சாதி சமூகம், சாதி தோன்றிய பிறகான சமூகம். இந்த மாற்றம் நிகழக்கூடிய அந்த டிரான்சிஷன் மாறுநிலையை புரிந்து கொள்வதற்கு கடையெழு வள்ளல்கள் தான் நமக்கு மிகச்சிறந்த உதாரணங்களா இருக்கிறாங்க. அவங்க உருவானதற்கு பிறகுதான் இந்த தமிழ் சமூகம் வேந்தனை சுற்றி நிற்கக்கூடிய சுற்றுவட்ட சமூகமாக உருப்பெற்றது. வேந்தர் தான் முதலாக. இதுவரைக்கும் இந்த குறுநில மன்னர்கள்லாம் ஒவ்வொரு திணைக்கு தான் இருந்தாங்க. குறிஞ்சி நிலத்துக்குன்னு இருப்பாங்க அல்லது எந்த நிலத்துக்கும். ஆனால் இப்போதான் முதலாக எல்லா திணைகளையும் உள்ளடக்கிய வேந்தர்களாக இவங்க உருப்பெற்றாங்க. எல்லா திணைகளையும் இணைக்கக்கூடிய வேந்தர்களாக உருப்பெற்றாங்க. இது இன்னொரு ஐயப்பாடும் நமக்கு இருக்கு. என்னன்னா, திணைக்குரிய கடவுள்கள் எல்லா திணைக்குரிய கடவுள்களா மாறுறாங்க. இப்போ முருகன் குறிஞ்சி திணைக்குரிய கடவுள். ஆனா குறிஞ்சி திணைக்குரிய கடவுளாகிய முருகன், தெய்வமாகிய முருகன், அவன் ஒரு நீதி கடவுளாக எல்லா திணைகளுக்கும் பொருத்தப்படுவது இந்த காலத்தோடு இணைந்து வந்ததா என்று பார்க்கணும். அவன் அதுக்கு பிறகுதான் தமிழ் கடவுள்னு நம்ம அழைக்கிறோம் இல்லையா? அவனை யாரையும் குறிஞ்சி கடவுள்னு அழைக்கிறது இல்லை. குறிஞ்சி கடவுளா இருந்து அவன் திணை கடவுளா மாறுறான். இது இனக்கடவுளாக மாறுறான். திணைக்கடவுள் இனக்கடவுளாக மாறுறான். இந்த மாற்றங்கள் எல்லாம் சாதிக்கு தமிழ் சமூகம் அந்நியமாகிவிட்டதை உணர்த்துகின்றன. நம்ம இந்த சாதி சமூகமாக மாறியதை பற்றி அது 3வது கட்டம். நாம் அடுத்த வகுப்பில் அதை பற்றி பார்ப்போம்.